டிமாண்டி காலனி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த டிமாண்டி காலனியோட டைட்டில் பாருங்க, அவரோட தமிழ் பாருங்க, சாத்தான் வழிபாடு. ரைட்டு, பாரிசாலனும் டிசிபியும் சேர்ந்து விஜய் அடிச்சது போய் இப்போ இங்க வந்துட்டீங்களா? ஆமா, அது சாத்தான் வழிபாடு தான் அப்படின்ற கட்டமைப்பு காட்டுறாங்க. அதுக்குள்ள இருக்க விஷயங்கள் வேற. டிமாண்டி காலனி நம்ம டீகோட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டைம் நம்ம சொல்றோம். இங்க ஒரு விஷயம் என்னன்னா, பாரிசாலன் முன்னாடி பத்தி பேசிக்கிட்டே தான் இருந்தாப்ல. இப்போ திடுதுப்புன்னு ஏன் கப்பு சுப்புனாய் அரசியலுக்குள்ள பூந்துட்டாரு. அவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சுங்க. கோ படம் பாத்தீங்களா? கோ படத்துல ஒரு நபர் இருப்பார் பாத்தீங்களா? ஃப்ரெண்டு கேமராமேன் இருப்பான்ல, ஜீவா கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அந்த சிறகுகள் லீடர். அந்த சிறகுகள் லீடர் மைண்ட் வச்சுக்கோங்க. அந்த சிறகுகள் லீடர் கேரக்டர் தான் பாரிசாலன். ஸோ அவனை அப்படிதான் உருவாக்கிட்டு இருக்காங்க. நல்ல மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில் அடி வாங்கியிருக்க மாதிரி இருக்கும். கடைசி பார்த்தா மெயின் வில்லனே அவர் தான். ஐ படம் பாத்தீங்கல்ல? ஸோ டாக்டர் என்ன காப்பாத்துங்க டாக்டர், ஏய் மெயின் வில்லரே அவர் தான்டான்னு வாங்கல. அந்த மாதிரி மெயின் வில்லனே பாரிசாலன் தான். இதான் உண்மை. உங்களுக்கு இப்ப புரியாது, பாக்குறது பால்வாடி மாட்டார் பாப்பல. ஃபியூச்சர்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயங்களா இருக்கும். அந்த டைம்ல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உங்க கைகள் அனைத்தும் கட்டப்பட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்க. ஃப்ரீயா இருக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவனா ஓடுறான்னு பத்தி விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவன் உங்க தலையில ஏறி முதிக்கிற இடத்துல உட்காந்துருப்பான். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிதான் பல பேர் உருவாக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதை விட்டு அது, அதை விட்டு இது.